ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு குழு எடுத்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு 66% வருதுன்னு சொல்றாங்க. அது சீட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 190ல இருந்து 200 மட்டும் போகுங்கிறாங்க. மும்பை இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு என்ன? தமிழகத்தில் ஒரு மூடு சேஞ்ச் ஆகும் சீனிவாசன். 2026 பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏக்நாத் ஷிண்டே மாதிரி வெற்றி பெறுவார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உத்தவ் தாக்கரே மாதிரி மூஞ்சி போச்சு. காங்கிரசுக்கு என்ன சார் பாடம்? ராகுல் காந்தியை தேசம் ஏற்கவில்லை. 23ஆம் தேதி அன்று பிரதமர் வந்த பிறகு சர்வே எடுத்து பாருங்க, அது என்ன வருதுன்னு பாருங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மகாராஷ்டிர மாநகராட்சி தேர்தலில் வரலாறு படைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மும்பையில் கொடி கட்டி இருக்கிறது பிஜேபி. ஆசியாவின் பணக்கார மாநகராட்சியாகவும் 28 ஆண்டுகளாக தாக்கரேக்களின் கோட்டையாகவும் திகழ்ந்த மும்பையை பிஜேபி கூட்டணி கைப்பற்றி இருக்கிறது. 227 வார்டுகளை கொண்ட மும்பையில் 120 வார்டுகளில் வென்றிருக்கிறது பிஜேபி கூட்டணி. இவற்றில் பிஜேபி மட்டுமே 90 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் 19 தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பிஜேபி. 2017 தேர்தலில் 15 மாநகராட்சிகளில் தான் பிஜேபி கோலோச்சியது. இப்போது மும்பை, நாக்பூர், புனே, சாங்லி, நாசிக், அகோலா, தூலே, ஜல்கான், சோலாப்பூர், உல்லாஸ் நகர், இச்சால் கரஞ்சி, ஜல்னா, நாண்டெட், கல்யாண், டோம்பிவலி, சத்ரபதி சாம்பாஜி நகர், பிம்ப்ரி சன்ஷிவார், நவி மும்பை, மீரா பயந்தர், கோலாப்பூர் ஆகிய 19 மாநகராட்சிகளில் முதலிடம் பிடித்திருக்கிறது பிஜேபி. அதே நேரம் தானே, சந்திராப்பூர், மாலேகான், அஹில்யா நகர், வசை விரார், பிவண்டி, பர்பானி, லத்தூர், பன்வல், அமராவதி ஆகிய 10 மாநகராட்சிகளில் 2வது அல்லது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறது பிஜேபி. மொத்தமுள்ள 2869 வார்டுகளில் 1255 வார்டுகளில் பிஜேபி முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே நேரம் காங்கிரஸ் வெறும் 200க்கும் மேற்பட்ட வார்டுகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த ரெக்கார்டிங் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது உள்ள முன்னணி விவரங்களின் அடிப்படையில் இவற்றை சொல்லி இருக்கிறேன். தாக்கரேக்களும் பவார்களும் தங்கள் அரசியல் அடையாளத்தை இழந்த நிலையில் காங்கிரஸ் மொத்தமாக காலாவதி ஆகியிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் பெருமளவு பிரச்சாரம் செய்யாத நிலையில் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியின் கதாநாயகன் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ். இருப்பினும் பிஜேபியின் மாபெரும் வெற்றியை தொண்டர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறியிருக்கிறார் பட்னவிஸ். ये जो विजय है महाराष्ट्र की जनता का, हमारे प्रधानमंत्री मोदी जी पर जो विश्वास है, उस विश्वास की ये विजय है. और जनता ने एक ऐसा आशीर्वाद दिया है, ये मामूली विजय नहीं, ये अति भव्य इस प्रकार का विजय है. इसलिए ये विजय मैं सभी को समर्पित करते हुए आप सभी का बहुत बहुत मैं अभिनंदन करता हूं, सभी को बधाई देता हूं और अपने शब्दों को विराम देता हूं. தன்னால் வந்த வெற்றி என்கிற அகங்காரம், மமதி அவரிடம் இல்லை. மாறாக அதனை தொண்டர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதனால் தான் பட்னவிஸ் தலைவர். எதிர்காலத்தில் பெரும் உயரத்தை அவர் தொடுவார். இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கு புதிய காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள். வாக்காளர்கள் கையில் வைக்கப்படும் மை எளிதாக அழியும் வகையில் இருந்தது என ராஜ் தாக்கரே குற்றம் சாட்டியிருக்கிறார். தோல்வி அடைகிற போதெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை காரணமாக சொன்னார்கள். அடுத்ததாக வாக்கு திருட்டே காரணம் என்றார்கள். இப்போது அடையாள மையை காரணமாக்கி இருக்கிறார்கள். தேர்தலுக்கு தேர்தல் பொய்யான காரணங்களை உற்பத்தி செய்வதில் வெரைட்டி காட்டுகிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள். சீரியஸான அரசியலுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட காமெடிகளும் நமக்கு தேவைதான். மகாராஷ்டிர வெற்றி குறித்து ஆழமான அலசலை மேற்கொள்ள காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். இந்த மாபெரும் மும்பை வெற்றி எதற்கான இண்டிகேட்டர் நினைக்கிறீங்க? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த மும்பை வெற்றி
தமிழகத்தில் என்ன தாக்கத்தை உருவாக்கும்? அதாவது மும்பை இம்பாக்ட் ஆன் தமிழ்நாடு என்ன? கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த சிவிக் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸினுடைய இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவேந்திர பட்னவிஸினுடைய வெற்றி, ஏக்நாத் ஷிண்டேனுடைய வெற்றி, அதையும் தவிர மிக மிக முக்கியமானது என்ன என்று கேட்டால் ஹிந்துத்வாவிற்கு கிடைத்த வெற்றி. காரணம் என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிரா என்ற 30-40 ஆண்டுகளாக பால் தாக்கரேயுடன் தொடர்பில் இருந்து, உத்தவ் தாக்கரேயுடன் இருந்து 2019 கொண்டு விலகி போனாங்க பாருங்க. அதுலதான் கொஞ்சம் டர்புலன்ஸ் இருந்தது. சீனிவாசன் உத்தவ் தாக்கரே செய்த துரோகத்தினால் மீண்டும் அந்த ஹிந்துத்வாவை பரப்ப வைத்தது, முடிக்க வைத்தது தேவேந்திர பட்னவிஸ். இதன் மூலமாக தேசிய அளவில் தேவேந்திர பட்னவிஸுக்கு ஒரு ரீஜனல் சட்ராப், ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு ஒரு நற்பெயரை கொடுத்தது, அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்தது. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரோ அதே மாதிரி தேவேந்திர பட்னவிஸ். அதையும் தவிர அகில இந்திய பாஜக தலைவராக நிதின் நவீன் நியமிக்கப்பட்ட பிறகு திருவனந்தபுரம், மும்பை இந்த மாநகராட்சிகளை திருப்பி பெற வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவுடைய சாதனை என்று தான் நான் சுருக்கமாக சொல்ல முடியும். கேள்விக்கு 2க்கு பதில். தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தாங்கள் கேட்டீர்கள். மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவுகள் தமிழகத்தில் ஒரு மூடு சேஞ்ச் ஆகும் சீனிவாசன். ஒரு அப்ரோச், அதனுடைய அணுகுமுறை, ஒரு நடுநிலை வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாடம் கிடைத்து விட்டது. போதாத வரைக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து திருவனந்தபுரத்தில் ஜெயித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாகமாக இருந்தார்கள். இப்பொழுது மும்பை வந்த பிறகு இன்னும் டபுள் உற்சாகம் என்று தான் நான் நினைக்கிறேன். தவிர இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம்னா 3ஆ பண்ணலாம் சீனிவாசன். திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய பாடம், அதிமுக கற்றுக்கொள்ள வேண்டியது, விஜய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று 3 பாகமாக பிரித்தால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 சவால்கள். ஒன்னு, உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேனுடைய பரிவார்வாத் குடும்ப அரசியல் சமாப்தி ஆகிவிட்டது மும்பையில். சரத்பவாருடைய ஒரு ஆதிக்கம் குறைந்து விட்டது பாரமதி, பூனே, தானே அந்த இடத்துல எல்லாம். அந்த மாதிரியான நிலைமைகள். சரத்பவாருடைய குடும்ப அரசியலும் சமாப்தி. இது தொடர் கதையாகத்தான் இருக்கிறது. காரணம், பீகாரில் எப்படி தேஜஸ்வி யாதவனுடைய குடும்ப அரசியல் முடிந்ததோ, லாலு பிரசாத் யாதவ் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொன்றும் முடிஞ்சுன்னு வருது. தமிழகத்தில் 2026 மு.க. ஸ்டாலின் உதயநிதி சமாப்தம் முடிவதற்கான ஒரு அறிகுறிகள் தெரிகின்றன. இது மும்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒன்று. இரண்டாவதாக அதிமுகவை பற்றி ஒரு கம்பாரிசன். எப்படி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு இருந்ததனால் ஏக்நாத் ஷிண்டே அவருடைய கட்சி சிவசேனா அதனால் பெருமை பெற்றது, சின்னத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரும் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்ததனால் ஒரு ஒற்றுமை வேற்றுமை இருந்தது. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவுடன் பாஜக இருந்ததனால் உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் சமாப்தி அடைந்தார்கள். டெசிமேட் ஆயிட்டாங்க. அதை தமிழகத்திற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், அதே போல உங்களுக்கு அஜித் பவார் பிஜேபியோட இருந்தனால சரத்பவார் அவங்க ஃபேமிலி வேற ஒண்ணுமே அந்த ஒரு 2-3 பாக்கெட்ஸ் இருக்கு பாருங்க. பாரமதி, பூனே அந்த மாதிரி இடத்துல பிஜேபி வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஒற்றுமை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் உறவு இருப்பதனால், இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமியுடன் இருப்பதனால் 2026 பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏக்நாத் ஷிண்டே மாதிரி வெற்றி பெறுவார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உத்தவ் தாக்கரே மாதிரி irrelevant ஆயிடுவார்.
ஓகே, முடிஞ்சு போச்சு. இது முக்கியமான கம்பாரிசன். அதை தவிர மூன்றாவதாக எப்படி தேவேந்திர பட்னவிஸ் வந்து மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிக்கம் 2026 மே மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் இத்தேர்தலுக்கு பிறகு என்பதுதான் ஒற்றுமை வேற்றுமை சீனிவாசன் மகாராஷ்டிராவுக்கு இதுக்கும். சீனிவாசன் மூன்றாவதாக விஜயினுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் கற்றுக்கொள்ள வேண்டியது காங்கிரசுடைய போக்கு. காங்கிரஸ் எப்படி அங்கு தரைமட்டமாக்கப்பட்டது மகாராஷ்டிராவில். சீனிவாசன் எந்த சீஃப் மினிஸ்டரா இருந்தார்? பிருத்திவிராஜ் சௌஹான். அவர் என்ன சொன்னார்? மோடியை கண்டபடி பேசினார், ஒன்னில்லாத ஆயிட்டார். ராகுல் காந்தி இந்த விஷயத்தை எல்லாம் போறாது, வியட்நாம் போயிட்டார். வியட்நாம் போயிட்டார். இந்த தேர்தல் சமயத்தில், மகாராஷ்டிரா தேர்தல் சமயத்தின் போது, அதை தவிர விஜய் அவர்களுக்கு புரிதல் வேண்டும் என்றால் வட இந்தியாவில் காங்கிரசினுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது. அவர் ஒரு ஈனச்சடங்கு கூட செல்ல வேண்டும் தவசம் பண்ற அளவுக்கு வந்துச்சு. காங்கிரஸ் என்பது மொட்டையாயிடுச்சு. அவதும் கூட்டு சேர வேண்டுமா? காரணம் என்ன என்று கேட்டால் சீனிவாசன், 2029க்கு அடித்தளம் மும்பை மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் களம் என்று தான் என்னுடைய கருத்து சீனிவாசன். அப்பொழுது 4வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்குமே ஆனால் விஜய் கட்சியினுடைய எதிர்காலம், விஜய் கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, அது அகில இந்திய கட்சியில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பியாண்ட் 29 பத்தி விஜய் யோசிக்க வேண்டும். இதுதாங்க 3 இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒற்றுமை வேற்றுமைகள் புரிந்த தமிழகத்தை பொறுத்த மட்டில். இன் டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு நேஷன் மூடு இருக்குது பாருங்க. தங்களுடைய பேட்டி ஜேவிசி ஸ்ரீராமுடன் பல முறை நான் கண்டிருக்கிறேன், நானும் தங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல நேயர்கள் நம் இருவருடைய கருத்தை வரவேற்கிறார்கள். இதன் மூலமாக நாம் இருவரும் ஜேவிசி சீனிவாசன், ராஜகோபாலன், சீனிவாசன் மூவரும் பேசுவதனால் ஒரு கருத்து உருவாகிறது பாருங்க. அந்த கருத்து மாற்றங்கள் தான் தமிழகத்திலும் கண்டிப்பாக 2026 மகாராஷ்டிரா, திருவனந்தபுரம், டெல்லி, ஹரியானா, பீகார் போன்றவனுடைய ஒரு எண்ண கூடுகள் மாற்றத்தை தரும். சார், நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய டிஎம்கே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அதிமுகவுக்கு கிடைக்கிற மெசேஜ், தாவேகாவுக்கு கிடைக்கிற செய்தி, இப்படி நிறைய சொன்னீங்க. காங்கிரசுக்கு என்ன சார் பாடம் இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்? அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க காங்கிரஸ் பத்தி பேச மறுக்கிறீங்க. ஐ சஸ்பெக்ட் யூ. உங்களுக்கு காங்கிரஸுக்கு இடையில ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸை அகில இந்திய அளவில் ஒழித்தவர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் நானும் தீங்களும் கோலால சீனிவாசன் மூலமாக காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும் சார். ஏன் சார் காங்கிரஸ் பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸுக்கு என்ன சார் பாடம்? மும்பை காங்கிரஸுக்கு தந்திருக்க மெசேஜ் என்ன? இப்ப சொல்றேன். காங்கிரசுக்கு கொடுக்க மெசேஜ், ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய வேண்டும். இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் 10 வருடமாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரு பிரதான எதிர்கட்சி, தாக்கமுள்ள எதிர்கட்சி தேவை. அது மம்தா பானர்ஜினாலோ அல்லது அகிலேஷ் யாதவ்னாலோ கொடுக்க முடியும். ஆக மொத்தம் மகாராஷ்டிரா தேர்தலுடைய பாடம், தயவு செய்து ராகுல் காந்தி அவர்களே, கோலால சீனிவாசனுடைய தொலைக்காட்சி மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன், ராஜினாமா செய்து விடுங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ஒன்னே ஒண்ணு, ராஜினாமா எதுக்கு செய்யணும்? அவர் என்ன பொசிஷன்ல இருக்கார் பார்ட்டியில? எம்பி தானே சார். எம்பியை ராஜினாமா செய்ய சொல்லுங்க சார். கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவர் இன்னைக்கு கட்சி தலைவர். எதுல இருந்து ராஜினாமா பண்ணும்? எதுக்கு அவர் ராஜினாமா பண்ணும்? எதிர்கட்சி தலைவரிலிருந்து. காரணம் என்ன என்று கேட்டால்,
அனைத்து தேர்தல்களிலும் அவர் என்ன சார் பேசுறீங்க? அவர் இந்தியால இருந்து இந்தியால களமாடினா தானே சார் அவர் ராஜினாமா பண்ணும். அவர் இருக்கிறதே பெரும்பாலும் வியட்நாம்ல ஃபாரின் போயிட்டே இருக்காரு சீனிவாசன். அதனால என்ன செய்வாங்க, தங்க கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ராஜினாமா போர்ட்லயே தானே இருக்காரு. அப்புறம் தனியா ராஜினாமா என்ன பண்ண வேண்டி இருக்கு? நடுநடுவில் வந்து இப்ப அந்த நீர்கில வந்து எப்படி குதிக்கிறாரு, என்னத்துக்காக, எதுக்காக? 6 மந்திரி சபை கேட்கிறாங்களா தமிழ்நாட்டுல? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குமா அது 6? அதை தவிர என்னை பொறுத்த மட்டும் ராஜினாமா இருக்கட்டும், ராகுல் காந்தியை தேசம் ஏற்கவில்லை என்பதுதான் கருத்து சீனிவாசன். மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவு முக்கியமான மெசேஜ். ராகுல் காந்தியை தேசம் ஏற்கவில்லை அப்படிங்கிறீங்க. சிம்பிள் as that. ஆனா அதே நேரத்துல அதுக்கு மாற்றா பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? முதல்ல அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ராகுல் காந்தியை அனுமதிப்பாரா? அதெல்லாம் வேற சந்தேகம் இருக்கு. பிரியங்கா காந்திக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாகி விட்டதனால், அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போவதனால், அண்ணன் தங்கி அமெரிக்காவே, லண்டன், அப்புறமா வந்து வியட்நாம், தாய்லாந்து, டர்க்கி போயிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிலிருந்து அகில உலக காங்கிரஸ் தலைவராக மாறிவிட்டாரோ என்ற ஒரு ஆச்சரியம் கூட வர ஆரம்பித்து விட்டது. ரைட் சார். என்டையர் மகாராஷ்டிரால வந்து இப்படி ஒரு கிளைமேட், ஒன்று பொலிட்டிக்கல் கிளைமேட் செட் ஆயிருக்குல்ல. இத்தனைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு பிஜேபி. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு அதிருப்தி இருக்கும்னு பார்த்தா திரும்ப வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஒண்ணு தெரியுது இல்லையா? இது எதுனால, எப்படி சார்? இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சீனிவாசன் புல்லட் ட்ரெயினுக்கான ஏற்பாடுகள், மெட்ரோ வளர்ச்சி, புது ஏர்போர்ட் பாம்பேல கார்கர் என்ற இடத்தில், அதையும் தவிர 5 புது ரயில் நிலையங்களுக்கு ரெனோவேஷன் புதியதாக செய்யப்பட்டது. இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் பார்ப்பதற்கு விசிபிளா இருக்கு சீனிவாசன். டெவலப்மெண்ட், விகாஸ், வளர்ச்சி. அதுதான் நரேந்திர மோடிக்கும் தேவேந்திர பட்னவிஸுக்கும் இருக்கக்கூடிய அழகு. காரணம் என்ன என்று கேட்டால், தேவேந்திர பட்னவிஸ் வந்து அந்த அரேபியன் கடலுக்கு நடுவுல அட்டல் சேத்துன்னு ஒரு கட்டியிருக்காரு பாருங்க, ஒரு பிரிட்ஜ் பரிசா போடுறது. அது 20 வருடங்களாக கடப்பில் இருந்தது. போதாத குறைக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அந்த வளர்ச்சின்னு போகணும்னு சொல்லிட்டு ஆதித்ய தாக்கரே என்ன வம்பு பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? அது ஒண்ணு இறந்தே. இந்த கவர்மெண்ட் வந்து அதை போட்டு மெட்ரோ வளர ஆரம்பிச்சிடுது. இப்போ குறைஞ்சது 300 கிலோமீட்டருக்கு மெட்ரோ வந்தாச்சு. ஆக மொத்தம் ஜனத்தினுடைய ஒரு இணக்கங்கள், பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் சீனிவாசன், அங்க மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக சில பள்ளங்கள் வருது. எல்லாம் இப்போ வந்து ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது ரப்பரைஸ்டு சிமெண்ட் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாரு இப்ப புதுசா. அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தாங்க எந்த மழையா இருந்தாலும் அது ஒரு மாறுதல் வந்திருக்கு. அதையும் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். பொதுமக்களுக்கு ஒரு இது, அதையும் எல்லாத்தோட இன்னொன்னு ரொம்ப முக்கியமா சொல்லணும் சீனிவாசன், ராஜ் தாக்கரே கண்டு காங்கிரஸ் பயந்தது. ராஜ் தாக்கரே பீகாரிகளை ஓட விட்டார். உத்தவ் தாக்கரே பீகாரிகளை ஓட விட்டார். அதையும் தவிர ராஜ் தாக்கரேயும் உத்தவ் தாக்கரேயும் இருந்தால் முஸ்லீம் அந்த ஒன்னாயிட்டாங்களா, முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினர். இம்முறை காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் வின் பண்ணிருக்கோ, எப்படி நரேந்திர மோடி சொன்னாரோ, காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் மாவோயிஸ்ட் கட்சி என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் நிரூபித்தது. எல்லாம் காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்க, சிறுபான்மையர். அது ஒரு முக்கியம். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தேவேந்திர பட்னவிஸுடைய முக்கியத்துவம் அடையும் தவிர ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஒரு அதிகாரம் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வளர்ந்து கொண்டு வருகிறது. நான் கேட்கிறேன், ஓட் ஷோர்னால இந்த வெற்றியை பிஜேபி அடைந்ததுன்னு இன்னும் காங்கிரஸ் தரப்புல மும்பைல இருந்து யாரும் சொல்ல ஆரம்பிக்கலையா? சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இங்க்ல வந்திருக்கு அப்படின்னு. என்னது இங்க்ல வந்திருக்கு? இங்க்ல மாத்தி இப்படி அழிச்சே போயிடுறதுன்னு. முதல்ல இவிஎம் சொன்னாங்க, ஆமா, அப்புறம் ஓட்டுச்சோரின்னாங்க. இப்ப இந்த மை இங்க்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது டெல்லியிலேயே சொல்றாங்க, மகாராஷ்டிராலே சொல்றாங்க, எல்லா ஒருத்தர். இப்ப காங்கிரஸுக்கு தேர்தல் கமிஷன் மீது தான் கோபம். அது நரேந்திர மோடி மீது காண்பிக்காமல்
தேர்தல் கமிஷன் மீது காண்பிக்கிறது தவிர அடித்தளம் கரைஞ்சின்னு போகுது, கீழே விழுறாங்க. அதைத்தான் நரேந்திர மோடி சொன்ன, அப்போ ஜமீன் பிசல்ற அப்படின்னு, எங்க நீ நிக்கிறியோ அந்த இடத்துல பள்ள வந்துட்டே இருக்குன்னு. அதை புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதானி என்கிறார், அம்பானி என்கிறார், உத்தவ் தாக்கரே என்கிறார். ஆக மொத்தம் 2019 எக்ஸ்பிரிமெண்ட் கெடுதலாகிவிட்டது. இதற்கு 2026 தான் ஏக்நாத் ஷிண்டே மூலமாக உத்தவ் தாக்கரேக்கு சரியான பதிலடி கொடுத்தார்கள் மகாராஷ்டிரக்காரர்கள். சோ நீங்க இப்போ மும்பை வெற்றிய, மகாராஷ்டிரா வெற்றிய கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். உற்சாகம் தெரிகிறது, உற்சாகம் கண்டிப்பாக தெரிகிறது. அதையும் தவிர சில ஓரிரு கருத்துகள் தமிழகத்தை பொறுத்தமட்டில், என்னை பொறுத்தமட்டில் இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சி இன்று நான் பேசிக் கொண்டிருப்பது 16 ஜனவரி ஃப்ரைடே ஈவினிங், இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழில் எடுத்த பேட்டி வர இருக்கிறது. அதில் 210 சீட்டுகளை நாம் எடுப்போம் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். நான் குறைந்தது 200 தொகுதிகளுக்கு சென்று விட்டேன். எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் என்றெல்லாம் தமிழில் பேசியிருக்கிறார் அக்ஷிதா நந்தகோபால் என்ற பெண் நிருபரிடம். எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். தவிர டெல்லியில் இருக்கக்கூடிய நாய்டா என்று இருக்கக்கூடிய பிலிம் சிட்டியில குறைஞ்சது ஒரு 12 தொலைக்காட்சிகள் இருக்கின்றன சீனிவாசன், அகில இந்திய அளவில். அந்த பிலிம் சிட்டியில குறைஞ்சது 100-120 ஸ்டுடியோஸ் இருக்கு சீனிவாசன். அவ்வளவு பெரிய விசாலமான இடம். நாம் அதை பற்றி விவாதித்திருக்கிறோம் கொரோனா சமயத்தில் கூட, முன்னால் பேசி. அந்த இடத்துல இருந்து இப்போ 12-15 சர்வேக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல தொலைக்காட்சிகள் மூலமாக. தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஜேபிசி ஸ்ரீராமும் செய்து கொண்டிருக்கிறார், தங்களுடைய தொலைக்காட்சியிலும் பார்த்தேன். அவரும் டைம்ஸ் நவுலில் பேசுகிறார், டைம்ஸ்ல நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் பார்த்துக்க. ஆனா இன்னைக்கு தேதியில ஆஃப்டர் ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ், நேற்று இன்று எடுத்தக்கூடிய தொலைபேசியில் எடுத்தக்கூடிய சமந்தை ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சியினுடைய ஊடகத்துடைய ஒரு கருத்து கணிப்பு குழு எடுத்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு 66% வருதுன்னு சொல்றாங்க. அது சீட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 190-200 மட்டும் போகுங்கிறாங்க. இந்த நிலைமை சீனிவாசன் இன்று, அதாவது நம்ம மிடில் ஆஃப் ஜனவரி, அது மாதிரி மீதி எடுக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் கூட அவர்களும் இதே ரேஞ்சு தான் கொடுக்கறாங்க. அது கூட மகாராஷ்டிரா தேர்தலினுடைய ஒரு பிரதிபலிக்காக இருக்கக்கூடும் தமிழகத்தில் என்பதுதான் என்னுடைய கருத்து சீனிவாசன். ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் தமிழ்நாட்டில் வருதுங்க சார். பரவலாவே அதிருப்தி இருக்கு. இப்ப நாங்களும் கருத்து கணிப்புல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மே மாசம் 234 தொகுதிகளும் எடுத்தோம். அதுல என்டிஏ ஒரு எட்ஜ் இருந்தது என்டிஏவுக்கு. இப்ப தேர்தல் நெருங்கி வருகிற சமயத்துல மண்டல வாரியாக நாங்க களத்திலே ஆய்வு செய்யறோம். இப்பதான் தமிழ்நாட்டினுடைய வடக்கு மாவட்டங்கள் அத்தனை ஆய்வு செய்து ரீசெண்டா நாங்க அதை பிரசன்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அந்த சர்வே வந்ததுக்கு அப்புறம் தான் அன்புமணி ராமதாஸ் இங்க இணைந்தார். இணைந்ததுக்கு அப்புறம் நாங்க ஏற்கனவே வச்சிருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அந்த வடக்கு மண்டலத்துல சென்னை தவிர மீதி இருக்கிற என்டையர் வடக்கு மண்டலமும் ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணும். ஒரு சுனாமி தான். அதை எங்களால உறுதியா சொல்ல முடியும். அதே போல மற்ற மண்டலங்கள்லயும் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும். நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இது 23ஆம் தேதி அன்று பிரதமர் வந்த பிறகு சர்வே எடுத்து பாருங்க, அது என்ன வருதுன்னு பாருங்க. காரணம் என்ன என்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆக்ரோஷமான ஒரு ருத்ர தாண்டவமான ஒரு பேச்சு என்பது இப்பொழுது டெல்லியில் தயாரித்து வருகிறார்கள் பிரதமருடைய செயலகத்தில். அதையும் தவிர நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால்,
சில பாஜகவினுடைய உயர்மட்ட தகவல்கள் நான் கண்டிப்பாக தங்களுடைய நேர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியிடம் முழு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அது நரேந்திர மோடி அவர்களுடைய 23ஆம் தேதி அன்று பல கட்சிகள் அன்று வெளி ஓப்பனாக வந்து எடப்பாடி பழனிசாமி அமர்ந்த இருக்கிறார்கள். அது ஒரு புதிராகத்தான் இருக்கிறது சீனிவாசன். நீங்க சொல்ல வந்தீங்க, நீங்களும் சொல்லிடுங்க சீனிவாசன். சாரி, நோ ப்ராப்ளம். அதாவது கடந்த அந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு ஒரு முக்கியமான அழைப்பை தொடர்ந்து அந்த முக்கியமான தலைவரை நான் சந்திச்சேன். அவரோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் உரையாடி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த தலைவர்கிட்ட இந்த எலெக்ஷனை பற்றின உங்க அசஸ்மெண்ட் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் அப்போ இருக்கோம், வேற யாரும் இல்லை, மனசை விட்டு அவர் சொன்னார், பர்சனலா சொன்னது. அப்போ அவருடைய அசஸ்மெண்ட்னு சொன்னது, சார் எப்படினாலும் என்டிஏ 170 தொகுதிகளுக்கு குறையாது, 170, மேக்சிமம் 210. நீங்க சொன்ன அந்த 210 170 210க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்கும், அதுக்கு கீழே 170க்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். அவர் பேரை சொல்ல விரும்பல இந்த இடத்துல. ஸோ அவர் என்னிடம் சொன்னார். இப்ப நீங்க சொல்ற விஷயமும் அவர் தன்னுடைய அசஸ்மெண்டாக சொன்ன விஷயமும் ஒண்ணுக்கு டேலி ஆகிறது. கருத்து என்ன என்று கேட்டால் சீனிவாசன், தமிழகத்தில் உருவாகக்கூடிய திமுகவிற்கு இருக்கக்கூடிய எதிரலை தான். அதையும் தவிர நான் நாயுடா பத்தி, பிலிம் சிட்டியை பத்தி, அனைத்து ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளை பற்றி வர்ணித்துக் கொண்டு வந்தேன். அதில் ஒரு ருசிகரமான சம்பவம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் ஒரு தமிழ் தெரிந்த, மலையாளம் தெரிந்த, கன்னடம் தெரிந்த ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஒரு ஆணும் இருக்கிறார். அதாவது ஒரு ஜெனரலாவே ரிபப்ளிக்ல, டைம்ஸ் நவுல, இந்தியா டுடேல, அத்தனை மீதி ஜி நியூஸ்ல எல்லாத்தையுமே அவர்கள் நடுவே எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று பேட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சமீபத்தில் வளர்ந்து இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? அதே மாதிரி எல்லா கட்சிக்கும் பண்ணுவாங்க, நோ டவுட், எல்லா கட்சிக்கும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஓவரால் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ரைடிங் ஹை, எப்படி தேவேந்திர பட்னவிஸ் மும்பையில் அதிகாரத்துடன் கோலோச்சினாரோ இந்த மகாராஷ்டிரா தேர்தலில், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா, நரேந்திர மோடி இருவரும் சேர்ந்து கொண்டு பரிபூர்ணமான ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் செய்தி சீனிவாசன். ராஜகோபாலன் வழக்கம் போல பிரமாதமாக ஏராளமான தகவல்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.